ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரில் பிஸ்னஸ் லெட்டர் கொஷின் நம்பர் 39 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம லெஃப்ட் மார்ஜின் 10 செட் பண்ணுவோம், ரைட் மார்ஜின் 70 செட் பண்ணுவோம். இது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். இப்போது இதில் எவ்வளோ கால்குலேஷன்ஸ் இருக்குது? ஹெட்டிங்கான கால்குலேஷன், இந்த மது ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கான கால்குலேஷன், இது செகண்ட் ஹெட்டிங்கான கால்குலேஷன். இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இது சரிங்களா, இது டோட்டலாக இதில் எவ்வளோ கவுண்டிங்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி அதுக்கான கால்குலேஷன். ஸோ 3 கால்குலேஷன் வந்துட்டு நம்ம பார்ப்போம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்டில் தான் வரும். இது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். ஓகே, மது ஃபினான்ஸ் லிமிடெட், இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடணும்? ஃபார்மேட் பிரகாரம் சரிங்களா. ஸோ லெஃப்ட் மார்ஜின் என்ன 10, ரைட் மார்ஜின் 70, ஃபார்மேட் பிரகாரம் 60 எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த 10 to 17 தான் நம்ம அடிப்போம் சரிங்களா. 10 அதாவது 10 to 70 தான் நம்ம அடிப்போம். ஸோ அந்த 60 அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட் பிரகாரம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் சரிங்களா. இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஓகே, இதோட கவுண்டிங் சரிங்களா, ஸ்பேஸோடு சேர்த்து எவ்வளோ டிஜிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. மைனஸ் பண்ணுங்கள், 39 வரும். இந்த 39 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 40 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 20, இது கூட ப்ளஸ் 10, அதாவது ப்ளஸ் 10 வந்து ஆட் பண்ணிக்கோங்க, 30 சரிங்களா. 30வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் வந்துட்டு நம்ம அடிப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபார்மேட் என்ன 60, 60லேருந்து கவுண்டிங்கை மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணி 10ஆல் ஆட் பண்ணுறோம் சரிங்களா. இதுதான் பேசிக் ஃபார்மேட். அடுத்து இந்த ஹெட்டிங். ஓகே, இங்கே என்ன வந்திருக்கு, ஆர் அப்படிங்கிறது இங்கே வரும் சரிங்களா. ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடியும் ஸ்பேஸ் விட வேண்டாம். ஓகேங்களா. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஹையர் ஹைஃபன் பர்ச்சஸ் அப்படிங்கிறத அப்படியே அடிக்கிறீங்க. ஓகேங்களா. இங்கேயும் ஸ்பேஸ் விட வேண்டாம், இங்கேயும் ஸ்பேஸ் விட வேண்டாம், அப்படியே அடிங்க. இங்கே ஸ்பேஸ் வரும், அண்ட் ஸ்பேஸ் லீசிங் ஸ்பேஸ் கம்பெனி, அப்படி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதுக்கு எப்படி கால்குலேஷன் போட்டோம் அதே மாதிரி தான் இந்த ஹெட்டிங்க்கும் சரிங்களா. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்மேட் பிரகாரம் 60 எடுப்போமா, 60, அதோட கவுண்டிங் 35, மைனஸ் பண்ணுறோம், 25 வருது. 25 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 26 மாற்றிட்டு நெக்ஸ்ட் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு 26 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 13, இந்த 13 கூட 10 ஆட் பண்ண எவ்வளோ வரும், 23. 23வது டிகிரியில் நம்ம இந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிப்போம். ஹெட்டிங்க்கும், அதாவது ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கும் செகண்ட் ஹெட்டிங்க்கும் நம்ம ஸ்பேஸ் விடணும் சரிங்களா. இதை மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து 10வது டிகிரியில் டெலிஃபோன் அப்படிங்கிறத அடிப்போம். கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுவோம், இந்த நம்பர்ஸ் அடிப்போம். அடுத்து இங்கே வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா P.B. ஸ்பேஸ் NO டாட் நம்பர். ஓகே, சாரி, NO டாட், அதுக்கப்புறம் இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல PB இதை வந்துட்டு ஷார்ட் ஃபார்மில் இருக்குது, நம்ம ஃபுல்லாக அடிக்கணும். போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக அடிக்கணும். ஃபார்மேட்லேயே நம்மளுக்கு இருக்கும், இந்த மாடல்லே நம்மளுக்கு இருக்கும், தெரிஞ்சது தான். அப்போது போஸ்ட் பாக்ஸ்ன்னு ஃபுல்லாக அடித்து இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா, அதாவது போஸ்ட் பாக்ஸ் அடிக்கிறோம், NO டாட் வச்சுட்டு அப்படியே நம்பர் அடிப்போம். இங்கே ஸ்பேஸ் வராது, NO டாட் அப்படியே நம்பர் அடிக்கணும், ஸ்பேஸ் வராது. 2க்கு பதிலாக 4 வரும். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 14 மொத்தமாகவே ஸ்பேஸோடு சேர்த்து எல்லா டிஜிட்டும் எத்தனை டிஜிட் இருக்குது 14. இந்த ரோவோட கவுண்டிங் இந்த 10லேருந்து ஸ்ட்ரீட் வரைக்கும் ஹைஃபனோட சேர்த்து 16 சரிங்களா. இது 14, இது 16. சென்னை இது பார்த்தீங்கன்னா 16 டிஜிட்டில் இருக்குது, இது வந்து 15. அப்போது இந்த 4 லைனில் எதோட கவுண்டிங் பெருசு, 16 தான் பெருசு. அப்போ அந்த 16 எடுத்துக்கோங்க சரிங்களா. ரைட் மார்ஜின் என்ன, இதுக்கான கால்குலேஷன் மாறும். ஹெட்டிங்க்கான கால்குலேஷன் வேறு, இதுக்கான கால்குலேஷன் வேறு. ரைட் மார்ஜின் என்ன 70. அந்த 70ல் 16 மைனஸ் பண்ணிடுங்க. இந்த 4லேயே 16 தான் பெருசு, 16 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. மைனஸ் பண்ணுங்கள், 54. அப்போது 54வது டிகிரியில் நம்ம இந்த எல்லா லைனுமே அடிச்சிருவோம். ஓகேங்களா. எல்லா லைனுமே, இந்த 4 லைனுமே 54வது டிகிரிலே ஒரே மாதிரி அடிப்போம். கிளியராக இருக்குங்களா. ஓகே, இதை அடிச்சிட்டோம். அடுத்து இங்கே வரும் டெலிகிராம்ஸ் அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிக்கணும். வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, டெலிகிராம்ஸ் அப்படின்னு அடிக்கணும். கோலனுக்கு அப்புறம் தான் ஸ்பேஸ் வரும் சரிங்களா. முன்னாடி ஸ்பேஸ் வராது, கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், மது அப்படிங்கிறத அடிச்சிடுறோம். அடுத்து இங்கே வரும் 10 நேரு ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது 54வது டிகிரியில் அடிக்கிறோம். அடுத்த லைன் வரும், இங்கே எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு சென்னை அப்படிங்கிறது அடிக்கிறோம். பின்கோடுக்கு இடையில ஸ்பேஸ் வரும், மறந்துடாதீங்க. அடுத்து டபுள் டிக் விட்டு இங்கே வர்றீங்க. அதாவது டபுள் டிக் அப்படின்னா என்ன, இந்த சென்னை அப்படிங்கிறத அடிக்கிறீங்க, அடிச்சுட்டு இங்கே வர்றீங்க,
இந்த லைனில் அடிக்காமல் அதுக்கு அடுத்த லைனில் அடிக்கிறது, அவ்வளோதான். ஆர்இஎஃப் டாட் ஸ்பேஸ் என்ஓ டாட், ஸோ நம்பர்ஸ் அந்த 150 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்துட்டு அடிக்கிறீங்க. அடுத்து இங்கே வந்துடுறீங்க 54வது டிகிரியில் 8th எம்ஏஆர் டாட்னா என்ன அர்த்தம், மார்ச் அப்படின்னு ஃபுல்லாக அடிக்கணும். சரிங்களா? ஸோ மார்ச்னு ஃபுல்லாக அடிக்கிறப்ப அந்த டாட் வந்துட்டு வைக்க மாட்டோம். இயர் அடிச்சிருங்க, ஃபைனலாக டாட் கொடுத்துருங்க. அடுத்து இங்கே வர்றீங்க, எகெயின் டபுள் டிக் வரும். சரிங்களா? ஸோ மாடலில் எப்படி இருக்கோ அதை அப்படியே இங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்படி டபுள் டிக் விடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கொஷின் பேப்பர்ஸில் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ மாடல் எப்படி இருக்கோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 10வது டிகிரியில் திரு டாட் ஸ்பேஸ் என் டாட், அதாவது இனிஷியலுக்கு அப்புறம் என் டாட் ஸ்பேஸ் அருண். அடுத்த லைன் 32 கிரி ரோடு சென்னை, பின்கோடு இடையில என்ன வரும், இது இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம், ஸ்பேஸ் விடணும். 600 ஸ்பேஸ் 017 டாட். சரிங்களா? பின்கோடு இடையில இங்கே எப்படி ஸ்பேஸ் இருக்குது அந்த மாதிரி இங்கே அடிக்கணும். அதுதான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இங்கே. சரிங்களா? அந்த இதுக்கு அதான் மீனிங். டிஎஸ் சார், டிக்கு நேராக கோடு கொடுத்து இங்கே யூசின்னு கொடுத்துருக்காங்க. யூசினா என்ன, அப்பர் கேஸ். சரிங்களா? அப்பர் கேஸ்னால் எந்த லெட்டருக்கு கீழே இப்படி கோடு கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டரை கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். டி வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும், டியர் சார் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து இங்கே வர்றீங்க, ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் இடையிலையும் நம்ம இந்த மாதிரி டபுள் டிக் விடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? வி தேங்க் அப்படிங்கிறது இங்கே வரும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர். சரிங்களா? லெட்டர் டேட்டட் 3rd instant in response to our ADVT. ஸோ இது வந்துட்டு ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும். சரிங்களா? ஷார்ட் ஃபார்மில் இருந்தால் ஃபுல்லாக அடிக்கணும். ஃபுல்லாக அடிக்கிறப்ப அந்த டாட் வந்துட்டு வைக்கக்கூடாது. இன் ஸ்லாஷ் கொடுத்தா என்ன அர்த்தம், டிஹெச்இடி அப்படிங்கிறத அடிக்கணும். நியூஸ் பேப்பர்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்பேஸ் விடாமல் அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு கண்டினியூ பண்ணி அடிங்க. கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் எல்லா இடத்துலையுமே, அதாவது பேராகிராஃப்குள்ள எல்லாம் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும், இதை மறந்துடாதீங்க. சீக்கிங் இண்டிபெண்ட் ஹவுசஸ் ஆன் லீஸ். சரிங்களா? இங்கே என்பினா என்ன, நெக்ஸ்ட் பேராகிராஃப் எதுலேருந்து, இதிலிருந்து. சரிங்களா? இதுக்கு முன்னாடி தானே கோடு இருக்குது, அப்போ இதிலிருந்து நெக்ஸ்ட் பேராகிராஃபாக அடிக்கணும். ஓகேங்களா? அவர் மேனேஜர் ஹேஸ், நெக்ஸ்ட் பேராகிராஃப்னா எப்படி வந்துடும், லெஃப்ட் சைடில் வந்துடும். சரிங்களா? அவர் மேனேஜர் ஹேஸ் இன்ஸ்பெக்டட் யுவர் பில்டிங் அண்ட் ஃபவுண்ட் இட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு ரன் ஆன் கொடுத்தா என்ன அர்த்தம், அப்படியே கண்டினியூ பண்ணி அடிக்கணும். சரிங்களா? பேராகிராஃப் மாதிரி அடிக்கக்கூடாது, அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்போ டாட் வச்சுட்டாங்க, 2 ஸ்பேஸ் விட்டு, 2 ஸ்பேஸ். சரிங்களா? ஸ்பேஸ் பாரில் டபுள் டிக் கிடையாது, 2 ஸ்பேஸ் சொல்கிறேன். ஜஸ்ட் இங்கே நான் 2 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஹவ்வவர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளியராக இருக்குங்களா? ஹவ்வவர் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ். ஓகே. ஹி ஹேஸ் ஆல்சோ இன்ஸ்பெக்டட், இங்கே என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க, அதர் பில்டிங்ஸ் இன் தி ஏரியா அண்ட் என்ன வரும், டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. டிஆர்எஸ்னால் என்ன, டிரான்ஸ்லேட். ஓகேங்களா? தி ரெண்ட் ஃபார் யுவர் அப்படிங்கிறது, யுவர்னா ஒய்ஓயூஆர், யுவருங்கிறது ஃபுல்லாக அடிக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ இது 1 2 3 4 இந்த ஃபார்மேட்டில் அடிச்சுட்டு இது வந்து பில்டிங். ஓகேங்களா? பில்டிங் இஸ் 10% ஹையர் தென் தி டிஹெச்இ, தி மார்க்கெட் ரேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த பேராகிராஃப், ஆஸ் வி ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன், இங்கே என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாகவே ஆக்குப்பையிங் யுவர் பில்டிங் கைண்ட்லி அப்படிங்கிறது இங்கே வரும். ஓகேங்களா? லெட் அஸ் நோ வெதர் யூ கேன், டிரான்ஸ்லேட் என்ன, இதை மாற்றி சொல்கிறாங்க. யூ முன்னாடி வரும், கேன் பின்னாடி வரும். அக்செப்ட் அவர் ஆஃபர் ஆஃப் ₹10,000 பெர் மந்த். அடுத்த பேராகிராஃப் மாதிரி இந்த லைன், வி எக்ஸ்பெக்ட் யுவர் இயர்லி ரிப்ளை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி அடிப்போம். சரிங்களா? ஸோ யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி ஃபார் மது ஃபினான்ஸ் லிமிடெட். சரிங்களா? இது ஃபுல்லாகவே கேப்ஸில் அடிச்சிருக்காங்க, கமா. ஸோ 4 டிக் விடுறோம். 4வது டிக்கில் எஸ் டாட், இனிஷியலுக்கு அப்புறம் எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் வரும், மறந்துடாதீங்க. பாஸ்கரன் அப்படிங்கிறது ஃபுல்லாக கேப்ஸில் அடிக்கணும். அதுக்கு அடுத்த லைனில் ஜிஎல்னா என்ன அர்த்தம், ஜென்ரல், டாட் வைக்கக்கூடாது. ஜென்ரல் மேனேஜர், ஃபைனலாக டாட் வைக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் வரப்போ டக்குன்னு நீங்கள் வந்துட்டு மாடலை பார்த்துருங்க. ஓகேங்களா? மாடலை பார்த்தாங்கன்னா இங்கே பாருங்கள், மாடலை பார்த்தீங்கன்னா எங்கெங்கே டிக் வருது, சரிங்களா, எங்கெங்கே நம்ம டபுள் டிக் விடணும், சரிங்களா, எங்கெங்கே 4 டிக் விடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது கிளியராக ஞாபகம் இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு லெட்ரு
வேறு எந்த ஃபார்மேட்ஸில் கொடுத்தாலும் ஈஸியாக அடிக்க முடியும். இப்போ கமா வருது அப்படின்னா கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். சரிங்களா? ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் அதே இதுலேயே கண்டினியூ அதே பேராகிராஃப்லேயே கண்டினியூ ஆகுதுன்னா அந்த சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கும் கேப் விடுறதுக்காக நம்ம டபுள் ஸ்பேஸ் விடணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறப்போ எங்கெங்கே கமா வருது, எங்கெங்கே டாட் வருது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இங்கே கமா கொடுக்காம விட்டுருக்காங்கன்னு வைங்களேன், நம்ம கமா கொடுக்கணும். ஏன்னா இந்த மாடலில் நம்மளுக்கு அப்படி இருக்குது. சரிங்களா? கொஷின் பேப்பரில் கமா கொடுக்காமையே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் கொடுத்து அடிக்கலாம். ஏன்னா மாடல் அப்படி இருக்கனால கொடுத்து தான் அடிக்கணும். இதை நீங்கள் வந்துட்டு மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் பிஸ்னஸ் லெட்டரில் கொஷின் நம்பர் 39 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.